ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் இட்லிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாவு நம்ம வீட்டிலே அரைச்ச மாவு எப்படி இருக்குது பாருங்கள். இட்லிக்கு சட்னிக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சட்னி அரைச்சிடுவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 5-6 வரமிளகாய், இஞ்சி பூண்டு, கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாருங்கள், தேங்காய் அந்த அளவுக்கு 1/2 மூடி தேங்காவை அப்படியே சேர்த்துக்குங்க. சின்னதாக பல்லாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 நிமிஷம் அந்த தேங்காவுடைய பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். இது பாருங்கள், ஆற எடுத்து எல்லாமே ஜாரில் சேர்த்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பல்ஸும் போட்டில் அரைச்சிடுவோம். அதுக்கப்புறம் பொட்டுக்காலை சேர்த்து அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு, இங்கே பாருங்கள், மல்லி இலை, பாருங்கள், பொட்டுக்கடலை 1/2 கப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சட்னிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிடலாம். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், சட்னி நல்லா அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சட்னி தாளிக்க பாத்திரம் வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம் 1/4 ஸ்பூனு, 2 வரமிளகாய், இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுது. சட்னியில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், ரெடியாக வச்சுருக்கிறத சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.